அதாவது எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினாலும் சொல்றாங்களா ஃபர்ஸ்ட் லாஜிக். நம்ம என்ன பண்றோம், 4ல் 1 தான் ஆன்சர், எல்லாத்துலயும் 3 கூட்டுறோம். இப்போ என்ன பண்ணிருக்கோம் புரியுதா, 3ஐ கூட்டினால்னு சொன்னதுனால ஆப்ஷன் கூட 3 கூட்டியிருக்கோம். இப்போ என்ன வருது, 1680. இது 1683, இங்க 1686, 1697னா 1700. ஓகே, இப்போ கூட்டும் போது எதாலலாம் வகுப்படுதுமா, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா, லாஸ்ட் எதுல முடியணும், 10ல வகுப்படணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எதுல முடியணும், 0ல முடியணும். இது 0ல முடிஞ்சிருக்கா, இல்ல. இது 0ல முடிஞ்சிருக்கா, இல்ல. ஒன்னு இது ஆன்சரா இருக்கலாம், இல்ல இது ஆன்சரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா 10ல வகுப்படுறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் இன்னொன்னு யோசிக்கணும் நம்ம, என்ன, 12 அப்படிங்கிற நம்பர் 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும்ல, 12 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும். சரியா, ஓகே. இப்போ இது பாருங்க 1 7 8, இது 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. ஆனால் இது 3வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா, ஏன்னா 1 6 6 கேன்சல் ஆகும், 1 8 9, அப்போ 3வது வாய்ப்பால டிவைட் ஆகும். அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சதா, இப்படியும் பண்ணலாம். 2 லாஜிக் சொல்லியிருக்கேன், பொறுமையா தெரியலனா பாஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. சரிங்களா.